இன்னைக்கான பிக் பாஸ் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பதான் பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்றதையும், அடுத்து கமல்ஹாசன் சார் இனிமேட்டு வீக்கெண்ட்ல மட்டும் வரமாட்டாருயா, வீக் டேஸ்லயே வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும், அடுத்து எனக்கு ஒரு கிரியேஷனா ஒரு இமேஜினேஷன்ல ஒரு சில விஷயங்கள் தோணுச்சு பிக் பாஸை பத்தி. அது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, மேலும் இந்த மாதிரி பிக் பாஸ் வீடியோலாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ ஒரு லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். சரி, வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் எப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க? ப்ரோமோலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது தெரியலையே அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குள்ளேயும் வந்திருக்கும். ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியும், எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ரீசெண்டாக வந்து கமல்ஹாசன் சார் வேற இப்போ சைனா கிளம்பி போயிருக்காரு. அவர் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 டேஸ்க்கு மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தகவல் வருது. நாளைக்கு ஒரு ப்ரோமோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை எதனா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அந்த ப்ரோமோல எக்ஸாக்டா லான்ச் டேட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. அப்படி இல்லைன்னா மேபி இந்த 2 டேட் தாங்க சான்ஸ். கம்பல்சரி செப்டம்பர் 24 லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ரெண்டாவது, இல்லைன்னா எப்பவும் போல நாங்கள் அக்டோபர் மாடலுக்கு தான் போவோம், அக்டோபர்ல தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னா அக்டோபர் 1 கன்ஃபார்ம். இந்த 2 டேட்டை தவிர வேற எந்த டேட்லையும் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பல்சரி அப்படி அக்டோபர் 1 வச்சாலும் தெலுங்கு பிக் பாஸ் ஆரம்பிச்சு ஒரு மாசம் அப்புறம் தமிழ் பிக் பாஸ் ஆரம்பிப்பாங்க. அது ரெகுலரா இருக்கும். அதே கான்செப்ட் படி போனா அக்டோபர் 1 இல்ல கமல்ஹாசன் சார் வந்து அந்த 20க்குள்ளேயே வந்துட்டாருன்னா செப்டம்பர் 24 லான்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. இது முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இனிமேட்டு வீக்கெண்ட்ல மட்டும் இல்ல வீக் டேஸ்லயும் வருவாரு எப்படி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். கமல்ஹாசன் சார் தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஹாலோகிராம் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஸோ அதில் வந்து நாகார்ஜுனா வந்து பேசுவார். ஸோ ஒரு பக்கம் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து பேசுறது இருக்கட்டும், பட் வீக் டேஸ்லயும் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி நாகார்ஜுனா சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஹாலோகிராம் டெக்னாலஜி அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் லைவ் பார்த்துட்டு இருந்தேன். இது வரைக்கும் நாகார்ஜுனா வந்து எதுவுமே பேசினதில்லை. பட் அப்கமிங் வீக்ல வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னா, டெக்னாலஜி நீங்கள் வீட்டில இருந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி, கமல்ஹாசன் சார் எங்க இருக்காரோ அங்கேருந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி என்ன பேசணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா பிக் பாஸ் டீம் வந்து அதை ஹாலோகிராம்ல போட்டுருவாங்க. அவங்க எடிட் பண்ணி ஹாலோகிராம்ல போட்டு கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியா இல்ல லைவ் கான்வர்சேஷனா? ஸோ அங்கிருந்து கமல்ஹாசன் சார் லைவ்ல பேசுறத இங்க வந்து பேசி அப்படியே கான்வர்சேஷன் மாதிரி மாத்துவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லைவ் கான்வர்சேஷனா தான் இருக்கும். ஸோ இது ஒரு டிஃபரெண்ட் முயற்சி தாங்க. பட் என்னன்னா, லைவ்லயே பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து எதிர்பார்ப்பு கம்மியாயிரும். இப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் நடக்குது, ஒரு சண்டை நடக்குதுன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வீக்கெண்ட்ல வந்து கமல்ஹாசன் சார் கேட்க போற கேள்வியை மட்டும் பாடுறா, கேட்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருக்கும். குறிப்பா சாட்டர்டே சண்டேனா அந்த ப்ரோமோ, இந்த விஷயத்தை கேட்கற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். கரெக்டா கேட்டாருப்பா அப்படின்ற மாதிரி அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் மிஸ் ஆகுமோ அப்படின்ற ஃபீலிங் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா நான்லாம் நிறைய வாட்டி எதிர்பார்த்திருக்கேன், ரிவ்யூலாம் பண்றோம்ல. அந்த வகையில பாத்தீங்கன்னா அங்க இப்ப கேட்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ இல்ல வீக் டேஸ்லயே வந்து கேட்கிறாருன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான், புதிய முயற்சியா தான் இருக்கும். எதிர்பாருங்கள், அதை இதையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இது 2. மூணாவதா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடந்தது. பவர் அஸ்திரா அப்படின்ற மாதிரி தெலுங்குல வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு இம்யூனிட்டி மாதிரி அப்படின்ற மாதிரி, அது இருந்தாதான் உங்களோட மிகப்பெரிய பவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கும் வச்சிருந்தாங்க. ஃபேஸ் த பீஸ்ட் அப்படின்ற மாதிரி மல்யுத்த வீரர்களை வந்து ஃபேஸ் பண்ணி நீங்க ஜெயிச்சா 5 வாரத்துக்கு ஏதோ இம்யூனிட்டி மாதிரி உங்களை யாரும் நாமினேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சிருந்தாங்க. பட் இதே தமிழ் பிக் பாஸ்ல எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. டியூல் ஹவுஸ் கான்செப்ட் வேற இருக்குல்ல. ஸோ அந்த வேற இம்யூனிட்டி பவர்லாம் இப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எப்படி பார்த்தாலும் 2 டீமா பிரிக்க போறது நிச்சயம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா, ஒரு டாஸ்க் எப்படி பார்த்தாலும் 15 வாரத்துக்கு ஒரு டாஸ்க் நடந்துட்டே இருக்கும். 2 டீமா பிரிப்பாங்க. எல்லா டாஸ்க்குமே 2 டீமா பிரிஞ்சுதான் நடக்க போகுது. அந்த வகையில் என்னன்னா, ஒரு வீக்ல இருக்கவங்க ஒரு டீம், இன்னொரு வீக்ல இருக்கவங்க இன்னொரு டீம் அப்படின்றது இப்படிதான் இருக்க போகுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற டீமுக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்கணும். ஸோ எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இம்யூனிட்டி போக போகுது. ஆனா அந்த இம்யூனிட்டியை சொல்ற டீம் வந்து எப்படின்னா, தோத்த டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சொல்லணும். ஸோ இந்த டீம்ல 4 பேருக்கு இம்யூனிட்டி கொடுக்கணும்னா அந்த தோத்த டீம் வந்து 4 பேரை செலக்ட் பண்ணி இம்யூனிட்டி கொடுக்கணும். இப்போ இந்த ஜெயிச்ச டீம் என்ன பண்ணணும், இவங்க 4 பேரை நாமினேஷன் அனுப்பணும் பார்த்தோம் தோத்த டீம்ல இருந்து. இந்த 4 பேர் வந்து இங்க இருக்க டீம்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு 4 பேரை நாமினேஷன் போட்டு விட்டுறணும். ஸோ அந்த வகையில் எப்படின்னா, ஒரு 4 பேரை இம்யூனிட்டி வந்து இன்னொரு டீம் டிசைட் பண்ணும், 4 பேர் வெளியே போறது இன்னொரு டீம் டிசைட் பண்ணும். இப்படி மாத்தி நடந்ததுன்னா சண்டைகளும் சரி, ஏன் அவங்க என்ன சொல்லல அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனைகளும் சரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஏன் இப்படி சொல்லல, அப்போ வந்து அந்த ஜெயிக்கணும்ன்ற ஒரு டீம் தோத்துட்டே இருந்ததுன்னா இன்னொரு டீம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான வேலைகளை தீவிரமா பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா
சும்மா உட்காந்துட்டு ஓபி அடிக்கிற மாதிரி ஜாலியா சுத்துற மாதிரி அப்படின்றவங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, உள்ள ஒருத்தரும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். நமக்கு எபிசோட பாக்குறதுக்கும் சுவாரஸ்யமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் போகும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற மாதிரி எதனா சான்ஸ் இருக்கா, உங்களுக்கு எதனா தோணுதா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.